ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு டே எப்படி போனது அப்படின்றத என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டுக்கு அங்கே பொங்கல் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான மளிகை பொருட்களாக இருக்கட்டும், தேவையான கிராசரிஸ் அண்ட் எசென்சியல்ஸ் வீட்டுக்கு தேவையானதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் போகி அன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே எழுந்து மார்க்கெட்டில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள்லாம் வந்து அன்றைக்கி காலையிலே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் ஊரில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். பாப்பா வந்து அவங்க அத்தைக்கு வருஷம் வைக்க வந்தப்பயே மாமியாரோட சேர்ந்து ஊருக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து பொங்கல் அன்றைக்கி தான் போகிற பிளான் இருந்ததுனால மொதல் நாளே காய்கறிலாம் எல்லாமே மளிகை ஜாமான்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டோம். போகி அன்றைக்கெலாம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஷிஃப்ட் இருந்தது. ஸோ அதனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து 8:30 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் போக வேணான்ட்டு காலையிலேருந்து நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் ஒரு 7:30 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே வந்து கிளம்பியிருந்தோம். பொங்கல்னாவே வந்து நான் சாரீ தான் வந்து கட்டுறது. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னன்னே தெரில, உடம்பு ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தது. அதனால் சாரீ நல்லா டக்குன்னு சுடி போட்டுட்டு கிளம்பிடலான்னு தோணுச்சு. அதனால் ரெடியாகி கிளம்பிட்டோம். அங்கே நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் வந்து போட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து அங்கேயே இருந்தாங்க. அவள் மெயினாக கலர் கோலம் போடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால் கலர் கோலம் மாவுலாம் வாங்கி கொடுத்துருந்தேன் அவகிட்ட. அவங்க வந்து சீக்கிரமாகவே எல்லோரும் 4:30 மணி 5 மணிக்கெலாம் எழுந்து கோலம் போட ஆரம்பிச்சிருவாங்களா. அவங்க கூட சேர்ந்து எழுந்து கோலம் போட்டதுக்கு கலர்லாம் அடித்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனப்போ தான் பாப்பா குளிக்கிறதுக்கே கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் பாப்பா குளிச்சுட்டு வந்தோடனே நாங்கள் இங்கேருந்து பட்டு பாவாடை சட்டைலாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்கூலில் டான்ஸ்க்காக வாங்கியிருந்த பட்டு பாவாடை சட்டையே இருந்தனால இப்போ புதுசாக எடுக்கலாம். அன்றைக்கி 1 டே தான் போட்டிருந்தாங்கன்றனால அதே வந்து பொங்கலுக்கு வியர் பண்ணிக்கிட்டாங்க. சேம் அப்போ டான்ஸ்க்கு எப்படி மேக்கப் போட்டிருந்தோமோ அதே சேம் லுக்கில் வந்து அவங்கள கிளப்பி விட்டாச்சு. ஏன் வேலன்சியா அவன் கூப்பிட சொல்ற வேலன்சியா தண்ணி ஊத்தி கட்டணும். உன்னைய கூப்பிடுறாடி என்ன இங்கே அதில் வராதுமா தட்டு வெயிட் இல்ல. முன்னாடியே எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அடுப்பை பற்ற வச்சதுலேருந்து பால் பொங்கி வர வரைக்கும் எல்லாம் எப்படா பொங்குன்ற மாதிரி அடுப்பே ஊற்று பார்த்துட்டு நிற்போம். அதுக்கப்புறம் சரன்னு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு வேலை, காய்கறி கட் பண்ணுறது ஒரு பக்கம், உள்ள அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொரியெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணிலாம் போட்டு குருமா ரெடி பண்ணியிருந்தோம். வாழைக்காய் வந்து வறுவல், முட்டைக்கோசு பொரியல் அதை வந்து பண்ணியிருந்தோம். சாம்பார் வந்து வெளியில் அடுப்புலேயே வந்து பொங்கல் ரெடியானதுமே வச்சாச்சு. பால் பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு ஸோ அதெல்லாம் படையலில் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். மணி ஒரு ஆள் அடி தேச அடி நீ ஆடுறா மணி. அப்படியே பிரிட்டிஷ்
இது பண்ண பேசுங்க வா. பொங்கல் அன்னைக்கெல்லாம் காலையிலே எழுந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதுனால சாப்பிட்டதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஃபுல் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. குழந்தைங்க எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விதமாக ஃபுல்லாக டான்ஸ்லாம் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அமேசான்லேருந்து ஒரு குட்டி ஹால் வீடியோ வந்து பார்க்கலாமா? அமேசானில் கிரேட் ரிபப்ளிக் டே சேல் வந்து இப்போது 13th ஜனவரிலேருந்து 19th ஜனவரி வரைக்கும் லைவில் இருக்குது. இந்த டைமில் 1500+ டாப் டான்ஸ்க்கு மினிமம் 50 to 80% ஆஃப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 lakhs+ ஸ்டைல்ஸில் வந்து சேம் டே டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. எக்கச்சக்கமான ஆன்லைன் சைட் இருந்தாலுமே எனக்கு வந்து அமேசானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் பாலிசி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு வாங்குகிற பொருட்களில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிட்டர்ன் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். நான் வந்து ஒரு சில பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து மேப்ளின் நியூயார்க்லேருந்து காம்பேக்ட் பவுடர் எடுத்திருந்தேன். இதோட ஷேட் வந்து 330 டாஃபி கலர் ஷேட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். 8 grams வந்து 193 rupeesக்கு வந்து கிடச்சிது. எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை. அது வந்து மேப்ளின் நியூயார்க்லேருந்து தான் நான் வாங்கினேன். சரி அது கூட அப்படியே சேர்த்தே காம்பேக்ட் பவுடரும் வந்து சேம் ஷேட்லேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். வித் SPF 28 நம்மளுக்கு சன் டேமேஜ்லேருந்து வந்து ஸ்கின்னை ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆயிலி டு நார்மல் ஸ்கின் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டுற 3 ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ பொங்கல் அன்னைக்கு யூஸ் பண்ணேன். அதில் வந்து மேப்ளின் நியூயார்க் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே காம்பேக்ட் பவுட்ரு கோட்டிங் கொடுத்தாச்சு. லிப் பாம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்கேர் பிராண்ட்லேருந்து டிண்டட் லிப் பாம் எடுத்திருந்தேன். அதுவும் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து இது வரைக்கும் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கினப்ப கையில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ என்னடா இப்படி டார்க் கலராக இருக்குது, இது நமக்கு சூட் ஆகுமா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். பொங்கல் அன்னைக்கு காலைல கிளம்புறப்ப ஃபேஸை வந்து கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் சரி நான் வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோப் கிம் வச்சுருந்தேன்ல ரோஸ் கோல்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணேன். செம்ம சூப்பராக பிளெண்ட் ஆகி சூப்பராக இருந்தது. அப்ளை பண்ணப்போ ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக. சரி பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிட்டு அவளுக்கும் மேக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் ஃபேஸஸ் கனடா ஸ்ட்ரோப் கிம் வந்து நான் மறந்துட்டு போயிட்டேன். அந்த மேப்ளின் நியூயார்க்கோட லிக்விட் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் அவளுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அவளுக்குமே நல்லா சூப்பராக இருந்தது. ஃபேஸில் சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு. இது எல்லா நாளும் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபங்க்ஷன் டைமில் எப்போயாவது ஒரு நம்ம ஒரு மேக்கப் லுக் வந்து அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக டான்ஸ் டைமில் பாப்பாவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் சின்னதாக வாங்கியிருந்தேன். இதில் குவான்டிட்டி கூட நான் அதிகமாக வாங்கலை. 18 ml இருக்கிறது தான் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்ததான் மமாஎர்த்லேருந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ். இது வந்து என்னோடய 3rd பேக்கு. இதுக்கு முன்னாடி 2 இது வாங்கி நம்ம ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இது வந்து ரொம்ப சூட் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக அகெயின் வந்து இதை ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். 220 rupeesக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன்.
இப்போ ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் வந்து சிலலாம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அது கூடவே வந்து அப்ளை 5% கூப்பன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அதுவுமே வந்து அவைல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வாங்கினா இன்னுமே ப்ரைஸ் வந்து நம்ம கம்மியாக வாங்கிக்க முடியும். இந்த டீல் டைமில் நீங்கள் யாராவது வாங்கணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ண இன்னொரு ப்ராடக்ட் வந்து விஸ்கார் பிராண்ட்லேருந்து டிண்டட் லிப் பாம் வந்து நான் போட்டிருந்தேன் வித் SPF 50. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட் அண்ட் சன் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. கோஜிக் ஆசிட், நியோசியமைட் அண்ட் வாட்டர் மெலன் இதெல்லாமே அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டார்க் லிப்ஸை வந்து பிரைட்னிங் பண்ணுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து நான் வாங்கினப்போ 243 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ 5% கூப்பன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபேஸஸ் கனடாலேருந்து மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் 30 கவுண்ட் இருக்கிறது வந்து நான் வாங்கியிருந்தேன். இது நான் வாங்கினப்போ 229க்கு வாங்கியிருந்தேன். இப்போ 209 ருபீஸ்க்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் 5% கூப்பனும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த டீல் டைமில் தான் அந்த சேல் முடிகிற வரைக்கும் தான் இதெல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னா இன்னுமே நல்லா ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். தேவை இருக்குது, முன்னாடியே இதெல்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் வாங்குங்க. நான் வீடியோவில் வந்து காட்டுறேன் அப்படின்றதுக்காக யாரையும் வந்து கம்பல் பண்ணலை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவை இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சேல் டைமுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கட்டும் தான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான், எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இனிதே முடிந்தது. எங்கள் கூட சேர்ந்து எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.